என்ன தைரியம் தான் எங்க அண்ணனே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்திருப்பீங்க. எங்க மாமா யாருன்னு தெரியுமில்ல? சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். உங்க அண்ணன் மேல ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்துருக்கு, அதனாலதான் விசாரிக்க கூட்டு வந்திருக்கோம். இது என் பையன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? அவன் பவரை யூஸ் பண்ண கூடாதுன்னு நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். இல்லன்னு வச்சுக்கோங்க உங்களை சும்மா தூள் வாழி விட்டுருவான். ஐயோ மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். நான் வந்து ஒரு நிமிஷம் தான் மேடம் ஆகுது. அவர் மேல சீரியஸான கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. யார் அவன்? ஏன் அந்த மேல கம்ப்ளைண்ட் பண்ணது? யார் அவன்? யார் அந்த ஆம்பளை? முதல்ல வர சொல்லு பார்க்கலாம். சாரி சார், கம்ப்ளைண்ட் பண்ணது ஒரு பொண்ணு. எது பொண்ணா? ஆமா மேடம், ஆனா ஒரு பொண்ணு இல்ல, பல பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. என்னடா முருகா, உங்க அண்ணன் என்ன பண்ணான்னு தெரியலடா? மேடம், உங்க பையன் பல பெண்களோட மனசை கொள்ளையடிச்சிருக்கான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க மேடம். யோ, நீ என்ன டம்மி போலீஸா? மனச கொள்ளையடிச்சு கேஸ் போட்டிருக்கீங்க. சார் சீரியஸா கேளுங்க சார். ஊரை லட்டு திருட்டு போனா கூட சொல்லுங்க, நாங்க நம்புறோம். இல்லையா கொள்ளுக்கட்டு கையோஜான்னு சொல்லுங்க, அதை கூட நம்புற மாதிரி இருக்கும். பொண்ணுங்களோட மனசை கொள்ளையடினா எங்க அண்ணனுக்கு திறமை கிடையாதுங்க. சார் இப்ப அவர் இருக்கிற கெட்டப்பு பாருங்க சார், அதுக்கப்புறம் இதை பத்தி பேசலாம். அப்படி என்ன கெட்டப்புல இருக்கான்? நான் நார்மலா இருக்கும்போது எந்த பொண்ணுங்களும் என் பக்கத்துல கூட வர மாட்டாங்க. ஆனா நான் எப்போ இந்த குழி நேசியல வச்சனோ லட்சக்கணக்கான பொண்ணுங்க தேடி வந்து என் போன் நம்பர் வாங்குறாங்க. அதான் கொஞ்சம் ஓவரா போயிடுச்சு போல. அடச்சி, அதை கண்டி போட்டு வீட்டுக்கு ஓடா. சரி மோய். இன்சு உண்மையிலேயே பல பெண்கள் மனசு கொள்ளையடிச்சானா எங்க அண்ணன்? அப்படிதான் சார் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. எல்லாம் அந்த கொரியன் டிராமா தான் காரணம். கண்ணியரும் கடிதம் எழுதச் செய்கிறவன்